கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடைபெற்றது. அந்த கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஒரு அங்கமாக நாங்கள் இருந்தோம். தேர்தலையும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் சந்தித்தோம். அந்த தேர்தலில் எதிர்பார்த்த அளவிற்கு இந்தியா கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையுள்ள கூட்டணிக்கு இடங்கள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருந்த குழப்பங்கள், அது மட்டுமல்லாமல் கணிக்க முடியாத அளவில் டிவிகேவினுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. எல்லா ஊடகங்களும், எல்லா தொலைக்காட்சியும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்று அறிவித்த பிறகும் டிவிகே 108 இடங்களை பெற்றிருப்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் மக்கள் மத்தியில் மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட, ஆட்டோ டிரைவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் என்ற முன்னுதாரணத்தை திரு விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியானது தேர்தல் முடிந்த பிறகு முதலாக திரு விஜய் அவர்களுக்கு, டிவிகேவுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய தலைமை முடிவு செய்தது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணம் இந்த காரணம் யாரால் சொல்லப்பட்டது என்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய MA பேபி அவர்கள் டெல்லியில் ஒரு பேட்டி அளித்தார். 5ஆம் தேதி தேர்தல் கவுண்டிங் 4ஆம் தேதி முடிஞ்சு 5ஆம் தேதி அவர் பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு, நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக நாங்கள் முடிவு செய்ய இருக்கிறோம், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று சொன்னார் என்று அவர் அதை முதலாக அவர் அறிவித்தார். அதற்கு பிறகு பல கட்டங்களிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அது சொன்னது. அது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை சொன்னது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை அடிப்படையில் மதச்சார்பற்ற அணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து, மதவாத சக்தியோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தது. எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது என்று சொன்னால் அதை காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் இணைந்து அவர் இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறார். அவருடைய ஆட்சியினுடைய அவர் மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், மதச்சார்பின்மையை கடைப்பிடிப்போம், எம்மதமும் சம்மதம் என்று சொல்வோம், ஊழலை முழுமையாக ஒழிப்பேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய மந்திரிகளை விட்டு வைக்க மாட்டேன், அதிகாரிகள் மட்டத்தில் ஊழல் நடந்தால் அதை கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுப்பேன், அது மட்டுமல்லாமல் கஞ்சாவை ஒழிப்பேன், மதுக்கடைகளை முறைப்படுத்துவேன், தமிழ்நாட்டிற்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை, விவசாய திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவேன் என்று, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையைப் போலவே அவருடைய கொள்கை இருக்கின்ற காரணத்தால் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து இப்பொழுதோ ஒரு ஆட்சியில் இருக்கிறார். இதற்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற கட்சிகள் எல்லாம் அவர் விமர்சனம் செய்து ஆரம்பித்திருக்கின்றன. நாம் காலம் பிரித்திருக்க வேண்டும். ஒரு 6 மாத காலமாவது அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து, அவர் ஆட்சியில் இப்போதுதான் வந்திருக்கிறார், 10 நாட்கள் 15 நாட்கள் ஆகிறது. அவர் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டுமே தவிர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விமர்சனம் செய்வதும், மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
இதில் மிகப்பெரிய ஒரு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய சாதனை என்று சொன்னால் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 7 முறை தமிழகத்துக்கு வந்து, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 8 முறை தமிழகத்துக்கு வந்து, மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம், ராமேஸ்வரம், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டங்களெல்லாம் போட்டு ஆதரவு தேடியும் கூட, அது மட்டுமல்லாமல் ரோட் ஷோ நடத்தியும் அவர்களால் ஒரே ஒரு இடத்தை தான் பெற முடிந்தது. இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறார்கள். எல்லா மதத்தினரையும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. பாரதிய ஜனதாவினுடைய பாட்சா இங்கே தமிழ்நாட்டிலே பலிக்கவில்லை. கேரளாவிலும் அதே நிலைதான். கேரளாவில் அவர்கள் ஒரே ஒரு இடம்தான் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வட மாநிலங்களிலே மக்களிடம் தவறான கருத்துக்களை கூறி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அது விரைவில் மாறும். குறிப்பாக தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரம் எடுபடாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு காலக்கெடு கொடுத்து 6 மாத காலம் பார்த்துவிட்டு, தவறு இருந்தால் ஆளுங்கட்சியாக கூட்டணியாக இருந்தாலும் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தட்டி கேட்போம். பாண்டிச்சேரியில் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே காங்கிரஸ் திமுக வளர முடியலையே. தென் மாநிலங்களில் எல்லாம் வளர்ந்துருக்கு, பிஜேபி ஒன்றும் பண்ணாங்க. ஏன்னா என்டிஏ, அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு 4-5 நாளுக்கு முன்னே புதுச்சேரியில் ஒரு பேட்டி கொடுத்தேன். அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பிரிப்பில் ஏற்பட்டுள்ள குழப்பம் ஒன்று. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னே அறிவிப்பு. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற இருக்கின்ற தொகுதிகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அழுத்தம் கொடுத்து கேட்டது. அது மட்டுமல்லாமல் விஜய் கட்சியினுடைய தாக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலே விஜய் கட்சியினுடைய வாக்குகள் அவர்களுக்கு சென்ற காரணத்தால் காங்கிரஸ் கட்சி தோல்வி வருகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொள்கிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய பாடம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கொடுத்த, அதாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிற தொகுதியெல்லாம் அவர்கள் கேட்டதன் காரணமாக நாங்கள் தோல்வியை சந்தித்தோம். இதை வெளிப்படையாக நான் கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது தேர்தலுக்கு 15 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும், அதாவது மிகப்பெரிய பேரணி நடத்தினோம். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை நடத்தினோம். மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்தது. காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்ற சூழ்நிலை இருந்தது. அதை நாங்கள் கை கழுவ விட்டது நாங்கள் தான் பொறுப்பு. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குறிப்பாக பொறுப்பு. அதாவது நாங்கள் கூட்டணி கட்சி இருக்கிறோம், இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தலைமை, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைமை. ஆனால் எங்களுக்கே தெரிவிக்காமல், எங்களுக்கு சொல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய ஜெகதரட்சகன் அவர்கள் பொறுப்பாளராக போட்டாங்க. மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரை. அந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைமை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகளை அழைத்து தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. காங்கிரஸ் கட்சியை புறக்கணிச்சு அதிலிருந்தே விரிசல் ஆரம்பிச்சுது. அதுதான் காரணம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்கணும். காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். காங்கிரஸ் தோல்விக்கு பாண்டிச்சேரியில் திமுக தான் காரணங்கிறீங்களா? அதான் இப்போ சொன்னது என்ன, திமுக காங்கிரஸ் 2 பேரும் காரணம் சொன்னேன். 2 பேருமே காரணம். டிவிகே கொண்டு வரதுக்குள்ள நடவடிக்கையில் காங்கிரஸ் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் நடக்கிற கூட்டத்துக்கு டிஎம்கேக்கு அழைப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இது சம்பந்தமாக அகில இந்திய அளவில் முடிக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்தியா கூட்டணி கூட்டம் ஜூன் மாதம் வச்சிருக்கிறாங்க. அதாவது 8ஆம் தேதி அந்த கூட்டம் இருக்குது.
அதில் வந்து இப்போ பத்திரிகையில் தான் நான் படித்தேன், இது வரைக்கும் நான் கேட்கல, டெல்லியில் கேட்டு நான் சொல்லலாம். திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து வழிப்பறி. இதில் திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வழிப்பறி, தொடர் கொலை கொள்ளையெல்லாம் நடக்குது. அதை முன்னிறுத்தி தான் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தார். அதை எல்லா மீட்டிங்லேயும் அவர் பேசினார். இப்போ அதை திமுக ஆட்சியை விட நாளுக்கு நாள் அந்த சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, வந்து 15-20 நாள் ஆகுது. அதாவது பழைய நிலை சில பகுதிகளில் தொடருது. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கிறார் அவர், பெண்கள் பாதுகாப்புக்காக. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. 177 மதுக்கடைகளை மாற்றிருக்காரு. இப்பொழுதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குற்றங்கள் நடக்குதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த குற்றங்களை குறைப்பதற்காக, தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். திருச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் பேசின ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? அவருடைய அரசியல் பேச்சு அது. இது வந்து ஒரு முதலமைச்சர், அதாவது இது வந்து திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்ற கூட்டத்தில் நிர்வாகத்தை பற்றி பேச மாட்டாங்க, அரசியல் தான் பேசுவாங்க. முதலமைச்சராக அவர் வந்து பேசுறது வந்து சரியா அப்படிங்கிறதா? சரி, அதாவது விமர்சனம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படணும். அதிமுக டிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது டிவிகேயை அதிக அளவு விமர்சனம் செஞ்சது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தான். யாரை விமர்சனம் பண்ணது? டிவிகேயை. கடுமையான விமர்சனம் செய்தது காங்கிரஸ், விடுதலை. அப்ப திமுக விமர்சனம் பண்ணலன்றீங்களா? இருங்க வர திமுக அப்புறம் என்ன விமர்சனம் பண்ணாங்க? அதே வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பதவிக்காக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வந்து அங்க போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை ராஜா நேற்றுக்கு வச்சிருக்காரு. திமுக தரப்புல முக்கிய தலைவர் எல்லாமே வைக்கிறாங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம் எங்களுடைய தரப்புல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிரியாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தலாமா? ஒன்று. ரெண்டாவது, அந்த விஜய் கட்சியை நாங்கள் விமர்சனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. விமர்சனம் பண்ணதான் ஏன் அதாவது விமர்சனம் பண்ணதுக்கு கொள்கை அடிப்படையில் அவருடைய கொள்கை வந்து காங்கிரஸ் கட்சி கொள்கைக்கு ஒத்து போகிறதுனால நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதுதான் காரணமே தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை விட அதிகமாக திமுக விமர்சனம் பண்ணாங்க. அதை சொல்லுங்க நீங்க. நாங்கள் அதை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணல நான் சொல்ல சார். காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. அதை நம்ம இது பண்ணல. என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 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 அதாவது அதிகப்படியாக மக்கள் வாக்களித்து 108 இடம் அவருக்கு வந்திருக்கு. அவர் தான் ஆட்சி அமைக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனால் கொல்லப்புற வழியாக, அதாவது 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்றதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 15 வருஷமா வந்து அகில இந்திய லெவல்லையும் சரி, தமிழகத்திலும் சரி, காங்கிரஸை தூக்கி பிடிச்சது திமுக. இந்தியா கூட்டணிக்கு முக்கியமாக தோழா திமுக இருந்துச்சு. அப்படியாப்பட்ட திமுக தோழமைய கவுண்டிங் முடிஞ்ச அடுத்த நாளே அகில இந்திய தலைவர் வந்து டெல்லியில சொன்னாருங்கிற ஒரு தகவலை வச்சு உடனே காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைக்கலாம்? இல்லை, நான் இன்னொரு குற்றச்சாட்டு, நான் அகில இந்திய தலைவர் சொன்னது மட்டும் இல்லை, அதையே வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. யார்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. ஏன் சார், அதுக்கு முன்னே சொன்னது சிபிஎம் சொல்லிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்ல. கூட்டணியில் இருக்கோம். அதாவது நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை இல்லாத போது வெளியிலேருந்து காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை தூக்கி பிடிச்சோம். அது மட்டும் இல்லை, 2014 காங்கிரஸ் கட்சி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க திமுக. இதெல்லாம் பேசணும்னா அவங்களும் பேசுவாங்க, நாங்களும் பேசுவோம். அதனால் அதை விட்டுடுவோம். நன்றி.